இதைத்தான் பெரியவங்க கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. தான் விதைத்த வினை தான் அவன் அறுவடை செய்வான். அப்படித்தான் இந்த அன்பு கேங் வந்து அவங்க செய்த ஒரு வினை அவங்களுக்கே கர்மாவாக திருப்பி அடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த வாட்டர்மெலன் இருக்கான் இல்லையா, இந்த வாட்டர்மெலனை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க பார்வதியை டார்கெட் பண்ணி ஒரு கேம் விளையாண்டாங்க போன வாரத்தில். ஆனால் இன்னைக்கு அதே வாட்டர்மெலனை யூஸ் பண்ணி பார்வதி இவங்களுக்கு எதிராகவே ஒரு கேமை விளையாடி இருக்கிறாங்க. அவங்க வாட்டர்மெலனை வச்சு என்ன ட்ரை பண்ணாங்களோ அது இன்னைக்கு அவங்களுக்கே திருப்பி அடிச்சிருக்கு பல இடங்கள்ல. இன்னைக்கு முழுக்க ஒரு சின்ன விஷயத்தில் ஏற்பட்ட ஒரு சண்டை. எப்பயுமே இந்த வீட்டுக்குள்ளே சின்னதாக ஒரு சண்டையை வந்து கொளுத்தி போட்டுறாங்க, அதுதான் பயங்கரமாக வெடிக்குது. இன்றைக்கும் அதே மாதிரி தாங்க வெடிச்சுது. என்ன அப்படின்னா, இந்த வாட்டர்மெலன் வந்து அவனுக்கு தெரிஞ்சது 4 ஆக்டிங் தான் போல். ஒன்று கர்ணன்னு, இன்னொன்று வந்து அந்த வாட்டர்மெலன் சாப்பிட்றது, அதுக்கப்புறமா வசூல் ராஜா எம்பிபிஎஸ், அதுக்கப்புறமா இன்னும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பான். அதிகமாக இவன் பண்ணுறது இதுதான், இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ், அப்புறம் இந்த வாட்டர்மெலன் சாப்பிட்றது, கர்ணனுடைய ஆக்டிங்கு, 3 படம் தனுஷ். இதனால தான் அவனுக்கு தெரியும் போல இருக்குது. இன்னைக்கு முழுக்க உடம்பை கழட்டிட்டு மாதிரிங்க சட்டையை கழட்டிட்டு அந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் சீனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஒரு பெரிய ஒரு சண்டையில் கொண்டு போய் முடியுது. காலையில் இப்போ தான் நான் வீடியோ போடுறேன், எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். நான் ஒரு நாள் உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஸ்டூடியோ டூரை நான் காட்டுறேன். சிஸ்டம், அப்புறம் கேமரா எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண வேண்டியிருக்கு, சாஃப்ட்வேர். அதை மட்டும் போட்டேன்னா வேலை முடிஞ்சு. ஸோ நாளையிலேருந்து நம்ம சேனலில் ரெகுலரான வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இனிமேல் நான் வந்து எந்த விதமான டிலேவும் பண்ண மாட்டேன். இப்போ இந்த வீடியோவில் காலையிலேருந்து நடந்த விஷயங்களை நான் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி சொல்ல பார்க்குறேன். போன வாரம் திவாகரை வச்சு விளையாண்டாங்க. யார் விளையாண்டாங்க? இந்த அன்பு கேங். அதில் வந்து இவங்க கனி, சபரி, எஃப்ஜே, ஆதிரை, கெமி, இவங்க எல்லாருமே ஒரு டீம். இவங்க எல்லாரும் வந்து ஒரு அம்பாக பயன்படுத்துகிறாங்க வாட்டர்மெலனை. இன்றைக்கி அந்த அம்பு திரும்பி வந்து இவங்களையே குத்திருச்சு. ஒன்றும் இல்லைங்க, சட்டையை கழட்டிட்டு அந்த ஆள் ஒரு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ அவங்க உடம்பு வந்து கமலஹாசன் மாதிரி கூட இல்லை. அந்த தொந்தியும் அந்த ஒரு தொங்குன சதையும், சரி இது பாடி ஷேமிங்னு வாங்க. ஆனால் இப்படி வந்து கேமராவில் காட்டிக்கிட்டு இருந்தா எவனுக்காக இருந்தாலும் பாடி ஷேமிங் பண்ணணும்னு தான் தோணும். நமக்கு ஏதாச்சும் இருக்குதா அதை வச்சு நீ காட்டலாம். நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், அங்கே பெண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீ வந்து உடம்பை காட்டிட்டு உனக்கே ஒரு மாதிரி கூசலையா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே அதை பண்ணி முடிச்சிட்டான். வீட்டுக்குள்ளே பண்ணும்போது தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தா அந்த விஷயம் நடக்கும். துஷாரும் திவாகரும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ குறுக்கில் வந்து கானா வினோத் வந்து ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பார். வீட்டுக்குள்ளே பண்ணி முடித்த அதே விஷயத்தில் பார்வதி வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, சட்டையை போடுங்க, எனக்கு ஒரு மாதிரி இன்டிமேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. முடிச்சிட்டான். அது எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வெளியில் போய் மறுபடியும் அதே பண்ணுறாங்க. அதில் என்னங்க இருக்குது உடம்பை காட்டுறதுக்கு? இப்படின்றான், இங்கே மசிலை துடிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். சரிங்களா, அவன் உடம்புக்கு அதெல்லாம் தெரியுது போல. கட்டுக்கட்டாக அவனுக்கு வந்து கற்பனையில் தான் வாழ்கிறானா என்னன்னு தெரில. ரியலி அவனுக்கு வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். உடம்பு அவனுக்கு மட்டும் அப்படியே கட்டுக்கட்டாக தெரியுது போல. 6 பேக்ஸ் எல்லாமே தெரியுது போல இருக்குது. என்னென்னமோ பண்ணுறாங்க, கேட்டால் நடிப்பான். அப்போ கனி அவர்கள் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே ட்விஸ்ட் வச்சு விட்டான் திவாகர் நிறைய இடங்களில். இது நம்ம ஃபுல் எபிசோட் பேசும்போது நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். கனி உள்ள வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க சார், ஷர்ட் இல்லாமல் பண்ணாதீங்க, நீங்கள் என்ன வேணால் நடிங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் சட்டையை கழட்டிட்டு நடிக்காதீங்க அப்படின்னும் போது இது என்னுடைய ஆக்டிங், அது எப்படி நீங்கள் நடிக்காதீங்கன்னு சொல்ல முடியும்? நான் அது ஒரு சின்ன ஆக்ட் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு போல. இவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? இப்போ ஒருத்தர் ஜெட்டி இல்லாமல் நடிக்கிறார், ஜெட்டி போட்டு ஒருத்தர் நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போமா? அந்த மாதிரி தான் இருக்குது இதுவும் அப்படின்னு வந்து இவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, வினோத் வந்து பிரவீன் வந்து கூப்பிடுறாரு, வாட்டர்மெலன் ஸ்டார் சார்னு கூப்பிடுறாரு, வாட்டர்மெலன் கூப்பிடுறாரு. அவன் வந்து கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டு நடிச்சுக்கிட்டே இருக்கான். பிக் பாஸ் வந்து கூப்பிடுறாரு எல்லாரையும், வந்து எல்லாம் ரோலான் பண்ணுங்க, ரோலான்றான், வந்து எல்லாரும் வரிசையில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கூப்பிடுறாரு. அதுக்காக பிரவீனும் போகிறாரு. இந்த நாள் கண்டுக்காமல் நடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ பிரவீன் என்ன பண்ணுறாருன்னா, திவாகரை தாண்டி போகும்போது மேலே கைப்படும் தான், தாண்டி போய் கேமராவை மறைக்கிறார். நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை மறைக்கிறார். இவன் உடனே பிடிச்சி தள்ளி விட்டான் பிரவீனை.
நீ எப்படி வந்து என்னை தள்ளி விடுவ அப்படின்னு சொல்லி இவன் தள்ளி விட்டு சைடில் ஒரு மரம் மாதிரி இருக்குது, அது வந்து ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க, அது வந்து பிரவீன் கையில் கிழிச்சிருச்சு. அங்கே ஒரு சண்டை. அப்போ தான் வராங்க கனி அவர்கள் வந்து இதை கேட்குறாங்க. சொன்ன உடனே இவனுக்கு காண்டாயிடுச்சுங்க. இத்தனை நாளாக எந்த கனி வந்து கனியக்கா இந்த வீட்டில் மெச்சூர்டு பர்சன் வந்து கனியக்கா தான் அப்படின்னு எந்த வாயால் சொன்னாலும் அந்த வாயாலேயே நீங்கள் ஒன் சைடாக பேசுகிறீங்க, நீங்கள் வந்து டபுள் கேம் ஆடுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே கிடையாது, அப்புறமா பாதி மெச்சூரிட்டி இருக்குன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டா. அப்படி உள்ளே வந்து வாட்டர்மெலன் என்ன பண்ணிட்டான், எஃப்ஜேவும் கனியும் சேர்த்து வச்சு பேசிட்டான். உங்களுக்கு நான் சட்டை இல்லாமல் நடிக்கிறது ஒரு மாதிரி இருக்குன்னா எனக்கு கூட தான் நீங்களும் எஃப்ஜேவும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது, முத்தம்ன்றதெல்லாம் சொல்ல ஆனால் அவங்க முத்தம்லாம் கொடுத்துருக்காங்க, கட்டி பிடிக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இவனுக்கு ஆசையாக இருந்திருக்கு போல கனியை கட்டி பிடிக்கணும்னு, இவனால் கட்டி பிடிக்க முடியலன்றதுனால அவங்க 2 பேர் கட்டி பிடிச்சதை வச்சு பேசிட்டான். அப்போ தான் எஃப்ஜே உள்ளே வந்து நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இந்த மாதிரிலாம் பேசினா உன்னை அடிச்சுட்டு நான் வெளில கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சண்டை சலசலப்புகள் எல்லாமே நீங்கள் 2வது ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. சபரி வந்து பேசுவாப்பில். இப்போ என்னன்னா திவாகர் வெர்சஸ் அன்பு கேங் அப்படின்னு இன்றைக்கி மாறி போச்சு. நடுவில் எல்லாரும் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் திவாகரும் கத்திக்கிட்டு இருக்காரு. யார் வந்து பேசினாலும் திவாகர் கிட்ட யார் வந்து பேசினாலும் அவங்க டபுள் கேம் ஆடுறாங்க. திவாகர் கிட்ட யார் வந்து நியாயத்தை பேசினாலும் அவங்க வந்து ஒன் சைடாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு மெச்சூரிட்டி கிடையாது, அவங்களுக்கு அறிவு கிடையாது. திவாகர் சொல்கிறது திவாகருக்கு ஆதரவாக பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்குது, அவங்களுக்கு அறிவு இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்களை போய் டைரெக்டாக நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி பண்ணுறது, அதாவது ஷர்ட் இல்லாமல் நடிக்காதீங்கன்னு சொல்கிறதும் நீங்கள் கட்டி பிடிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்றதும் இவன் பேசுகிறான். இவனே ஒரு பொம்பளை பொறுக்கி போகிற அதான் எஃப்ஜே வந்து கேட்டான், நீ பொண்ணுங்க கிட்டலாம் போய் முத்தம் கேட்குற, நீ பொண்ணுங்க கிட்டலாம் போய் கட்டி பிடிக்கிற, ஏன்டா இப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுதாடா, இப்போ தான் உங்களுக்கு போன வாரத்தில் எங்கடா போனீங்க, இவனை வச்சு தான்டா போன வாரம் கேம் ஆடினீங்க, இதுதான் ஓவராக ஆடக்கூடாது. ஒட்டுமொத்தமாக எல்லாமே அடிச்சுக்கினானுங்க, எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாவுகடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தோணுச்சு. நடுவில் பார்வதி வந்தாங்க பாருங்க, அங்கே தாங்க ட்விஸ்ட்டு. பார்வதி வந்து திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து, அதாவது போன வாரம் திவாகரை வச்சு இவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ இந்த வாரம் திவாகரை வச்சு பார்வதி பண்ணிட்டாங்க. இதாண்டா அவன் பொருள் எடுத்து அவனே போடுறதுன்ற மாதிரி பார்வதி வந்து திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே யார் யார் மேலே என்னென்ன வன்மங்கள் இருந்துச்சோ அத்தனையும் கொட்டிட்டாங்க. எஃப்ஜே வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டான், நான் வந்து அடிச்சுட்டு போயிடுவேன். எங்கே அடிச்சு தான் பாறேன், பார்வதி அடிச்சு தான் பாறேன். அவன் சொல்கிறான், நான் உன்னை சொல்லலை, நீ எதுக்கு அடிச்சு தான் பாரு, நான் யாரை சொன்னனோ அவங்க பேரை சொல்லு, நீ ஏன் மொட்டையாக வந்து அடிச்சு தான் பாருன்னு எதுக்கு சொல்கிறேன்னு அவன் ஒரு பக்கம் பேச, இப்படியே சண்டை ரொம்ப நேரமாக போய்கிட்டு இருக்குது. ஆனால் பிரவீன் இந்த இடத்துல பரவாயில்ல, நிதானத்தை இழக்கலை. ஏன்னா பல இடங்களில் தர்பீஸ் வந்து மறுபடியும் தள்ளி விட்டாப்படி அப்போ கூட அமைதியாகவே இருந்தார் பிரவீன். சரிங்களா, நம்ம கண்ட்ரோலை லாஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால ரொம்ப ரொம்ப பொறுமையாகவே இருந்தாப்படி. ஸோ இந்த 2 மூதேவிகளும் பார்வதியும் திவாகரும் சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்தமான வீட்டையே இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி ரகலையாக மாற்றி விட்டாங்க. திவாகர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவ்வளவு கொச்சையாக இருக்குது. ஆனால் அவனைத்தான் நம்ம சப்போர்ட்டும் பண்ணுறோம். நாளைக்கு இதே திவாகரை நீங்கள் எதனா ஒரு குறை சொன்னீங்களா கூட உங்களையும் திட்டுவான், உங்கள் வீட்டில் இருக்கிற ஆத்தா அம்மா எல்லாத்தையும் திட்டுவான். நீ என்ன பெரியவனா, அதுவும் ஒன்று சொன்னாங்க எனக்கு, அதாங்க வந்து பகீர்னு ஆயிடுச்சு. நடிப்பு வந்து என்னுடைய உயிராக நான் நினைக்கிறேன், எனக்கு நடிப்பு தான் எல்லாமே. என் நடிப்பை குறை சொன்னால் எனக்கு எப்படிங்க பொறுத்துக்கும்? அது நடிப்பே கிடையாதுயா, யார் சொன்னா அது நடிப்புன்னு? அவன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதை நடிப்புன்ட்டு. அது நடிப்பே கிடையாது. நடிப்புனா என்னன்னே இந்த ஆளுக்கு தெரில. நான் நடிப்புனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். விக்கல்ஸ் ஒரு வார்த்தை சொன்னார், அவங்க உன்னை அரைஞ்சதுக்கு நீ கத்தியை வச்சு வெட்டிட்ட அப்படின்னாரு. விக்கல்ஸ் கிட்ட சண்டைக்கு போயிட்டான். விக்கல்ஸ் கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆயிட்டாருன்னா, எப்பா சாமி ஆளை விடுப்பா, நான் உன் பேச்சுக்கே வரல, என்னை விட்டுரு, நீ சொல்கிறதா சரி. இந்த திடீர்னு வந்து ரோட்டில் போகும்போது ஒரு பைத்தியக்காரன் குறுக்க வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து அவனுக்கு பார்க்குறவங்களாம் பைத்தியம் மாதிரி தான் தெரியும். அவன் நார்மலாக இருக்க மாதிரியும் மற்றவங்க எல்லாருமே பைத்தியமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அவனுக்கு தெரியும். ஒரு பைத்தியத்துக்கு மாட்டிட்டோன்னா என்ன பண்ணுறது? ஐயோ ஆமாப்பா நான் தான்ப்பா பைத்தியம், நீ ரொம்ப நல்லவன் தான்ப்பா, தயவுசெய்து விட்டுருப்பா, இப்படி பேர் சொல்ல அந்த ரேஞ்சுக்கு போயிட்டார் விக்கல்ஸு. எப்பா சாமி நீ தான்ப்பா நல்லவன், நீ சொல்கிறது தான் சரி, மற்றவங்கெல்லாம் தப்பு தானே, நீ என்ன சொல்கிறியோ அதானே அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாரு. இப்போ ஒட்டுமொத்தமாக திவாகர் உட்காந்து புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்படி எல்லாரும் ஒன் சைடாக இருக்காங்க. அவருடைய நடிப்பை குறை சொல்லிட்டாங்களாமா.
இவனை வச்சு நாளைக்கு யார் படம்லாம் எடுக்க போகிறான்னு எனக்கு தெரில. அவங்கள நினச்சா எனக்கு சீரியஸாக யோசிச்சு பாருங்களேன். இப்பயே ஆனால் நான் 5 படம் நடிச்சிட்டேன்றான். இப்பயே இவ்வளோ பேச்சு பேசுகிறான்னா நாளைக்கு ஒரு வேளை இந்த முகர கட்டையெல்லாம் எவனாவது ஒரு டைரக்டர் துணிஞ்சி படம் எடுக்கிறன்ற பேரில் ஹீரோவாக போட்டு யோசிக்க கூட முடியல நடந்துச்சுன்னா. ஸோ இவ்வளோ சண்டைகள் முடிஞ்சு ஓஞ்சி இப்போ தான் டாஸ்க்கு அது இதுன்னு வந்து இந்த வீட்டில் வந்து நடந்திருக்கு. நல்லா இருந்துச்சு அந்த டாஸ்க். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரும் வேஸ்ட்டு தான். வைல்ட் கார்டு வரட்டும், பொறுமையாக வெயிட் பண்ணுவோம், வந்த பிறகு பார்த்துப்போம். இப்போதைக்கு நமக்கு பிடிச்சிருக்கிறது 2 பேர், ஒன்று கானா மேலே, இன்னொன்று வியானா. இந்த 2 பேர் மேலே தான் நமக்கு லைட்டாக கொஞ்சம் வந்து கண்ணு போகுது. பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்களை பற்றி? உங்களுக்கு என்ன தோணுது? யார் மேலே தவறு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.